ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னாக்கா, திருவக்கரை பக்கத்தில் கடகப்பட்டு என்ற கிராமம். இங்கே வந்து மணபத்திர காளியம்மன் கோயில் இருக்குது, சிவன் கோயில், ஆஞ்சநேயர். அதெல்லாம் இங்கே நான் வந்து வாரம் வாரம் வருவேன், மாதம் மாதம் வருவேன், அமாவாசைக்கு வருவோம், பௌர்ணமிக்கு வருவோம். இது வந்து நாங்கள் கட்டி, இந்த கோயிலை கட்டி 35 வருஷம் ஆகுது. பஸ் வசதி இங்கே கிடையாது. திருவுக்கரையிலேருந்து வந்தால் தான் ரிங்காரெட்டிப்பாளையம் போகும். அதே போல் ரிங்காரெட்டிப்பாளையத்துலேருந்து திருவுக்கரைக்கு போனால் தான் உண்டு. இந்த கோயிலுக்கும் திருவுக்கரைக்கும் 1.5 கிலோமீட்டர். இது பஸ் வசதி கிடையாது. ஆனால் நல்ல பசுமையான இடம், சுற்றி வேப்ப மரம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், அதுதான் காளி கோயில். அந்த பச்சை கேட்டு இருக்கிறது காளி கோயில், அது விநாயகர். இது வந்து 5 முகன் சிவன், அந்த ஷீட் அட்டை போட்டுக்குது. இது மஞ்ச மாதா, அது ஆஞ்சநேயர் கோயில். இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில் கொத்துக்கீரை சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு. இதான் நைட்டு டிஃபனு. எனக்கு இங்கே வந்தால் தாங்க மனசு திருப்தியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எப்படியாப்பட்ட கவலைகள் வந்தால் கூட இங்கே ஒரு அமைதியாக இருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க. தனி காட்டில் இருக்கிறோம். ஊருக்கும் இந்த கோயிலுக்கும் 50 அடி 50 அடி மேலே இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஊர் கீழே இருக்குது. இந்த கோயிலுக்கும் அந்த கடகம்பட்டு ஊர் 1.5 கிலோமீட்டர். ஆனால் ஜனங்களை வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நாங்கள் தான் வருவோம். நான் வருவேன், எங்கள் வீட்டு குடும்பம் வருவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க, எல்லோரும் இட்டுன்னு வருவேன். அதனால் அந்த அம்மா வந்து எந்த வாரம் கேட்டாலும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது கடவுள் வந்து நல்லது செய்வார் நம்மளுக்கு. நம்ம எல்லா கோயிலுக்கும் போக முடியாது. யார் கடவுளை அவனாக அழைச்சா தான் நம்ம போக முடியும். இப்படிலாம் போகவே முடியாது. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, நல்லாயிருக்கும். சமைச்சி சாப்பிட்டுட்டு போகலாம். அப்புறம்